ஹலோ ஆ சார். ஜென்னி, சொல்லுங்க சார். என்னாச்சு? சார், நான் ஹாஸ்பிட்டலில் தான் இருந்தேன். அதே மாதிரி ஈஸ்வரி அக்காவும் இப்போ ஸ்டேபிளாக தான் இருக்காங்க. எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லை, பின்னடைவும் இல்லை, அப்படியே தான் இருக்காங்க சார். அப்புறம் சக்தி திடீர்னு ஃபோன் பண்ணி மண்டபத்துக்கு வர சொன்னா, அதான் அங்கே போயிட்டுருக்கேன். மண்டபத்துக்கு போயிட்டு இருக்கீங்களா? ஆமாம் சார். அங்கே என்ன சூழ்நிலைன்னு எனக்கு தெரியல, உடனே வர சொன்னதால் அங்கே போயிட்டுருக்கேன் சார். அப்படியா? ஓகே சார், அங்கே சூழ்நிலை எப்படி இருக்கு? இங்கேயா? சிக்கல் தான். அப்போயே நீங்கள் ஃபோன் பண்ணி அங்கே நடக்கிறதெல்லாம் நீங்கள் சொன்னீங்க இல்லையா? அதுக்கப்புறம் நாங்கள் வர்ற வழியெல்லாம் பெரிய சிக்கலாகி போச்சு. சார், உங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல? இல்லை, இப்போ கொஞ்சம் சேஃபாக தான் இருக்கும். ஆனால் அவங்க எங்களை தேடிகிட்டே இருக்காங்க. பக்கத்தில் தான் அவங்க சுற்றிட்டு இருக்காங்க. நீங்கள் எப்படி இருந்தாலும் நாளைக்கு ஒரு நாள் தானே. நாங்கள் எப்படி கிளம்பி பத்திரமா வந்து சேர்ந்துடுறோம். ஆனால் எனக்கு ஃபோன் கிடைக்கலன்னு வைங்களேன், ஏதோ சிக்னல் பிரச்சனை தான் அர்த்தம். வேறு எதுவும் எதிர்மறையாக நினைக்க வேணாம். சரி சார். அப்போ நீங்கள் போங்க, மண்டபத்துக்கு போயிடுங்க. ஓகே சார். பார்கவி எப்படி இருக்கா? பார்கவி நல்லா இருக்கா, வீட்டில் இருக்கா. எனக்கு சிக்னல் கிடைக்கல இல்லையா, அதான் அப்படியே மேலே ஏறி வந்து இங்கே நின்று பேசிகிட்டு இருக்கேன். சார், நீங்கள் பத்திரமா இருங்க சார். சேஃபாக பார்த்துக்கோங்க. ஆ ஓகே சார். வந்துட்டாளே, புருஷன்கார போன போட்டதும் வந்து இறங்கிட்டா. இங்க வச்சு என்னென்ன செய்ய போறாளோ. அதெல்லாம் ஒன்னும் செய்ய முடியாது அம்மாச்சி. வெளியில இருந்தே ஒன்னுத்தையும் கிழிக்க முடியல. இங்க வந்து கல்யாணத்தை பார்த்துட்டு வயிறு எரிஞ்சிட்டு கிளம்ப வேண்டியதான். ஜனனி, மேல வா. போடி போ. போய் மொத்தமா உட்காந்து கல்யாணம் நடக்குதான்னு நினைச்சு வயிற்றுச்சல் படுங்க. என்னாச்சு சக்தி? வா. என்னாச்சு? அக்கா எங்க? நீ உள்ள இருக்க. இது ஒரு கல்யாணமே இல்லம்மா. உனக்கு எவமா இப்ப கூப்பிட்டான்? தர நீ வர, எனக்கு உன் சொத்துக்கு என்ன படுத்தாத. போன வீண் அப்புறம் பேசுறேன். என்னாச்சுக்கா? அக்கா எங்க? அவங்க கீழே காப்பி எடுக்க போயிருக்காங்க. சரி சொல்லு, எதுவும் பிரச்சனை இல்லையே? பிரச்சனை இல்லையா? ஏகப்பட்ட பிரச்சனை பண்ணிருக்காங்கக்கா. ஏன் என்னாச்சு? இப்போதான் ஜீவானந்தம் சார்ட்ட பேசினேன். பாவம் அவரு போலீஸ் ட்ரேஸ் பண்ணி அவங்க லொகேஷன் வரைக்கும் போயிட்டாங்களாம். அவங்க தங்கி இருக்கிற இடத்தையும் கண்டுபிடிச்சிட்டாங்களாம். ஐயோ, அவங்கள்ட்ட இருந்து தப்பிச்சு இப்போ ஏதோ காட்டுக்குள்ள போய் அவங்க ஸ்டே பண்ணிருக்காங்க. ரொம்ப நேரம் அதே இடத்துல இருக்க முடியாதுன்னு வேற சொல்றாரு. ஆனா எப்படியும் நாளைக்கு கிளம்பி வந்துடுறேன்னு சொல்லியிருக்காரு. வந்துருவாங்க. நாம ஜீவானந்த சார் வச்சு பார்கவி கூட்டு வந்து கல்யாணம் பண்ணுவோம்லாம் எனக்கு எதிர்பார்க்கல. ஆனா இந்த கல்யாணத்தை உலட்டி விட நம்ம ஏதோ பண்றோன்ற பயம் மட்டும் இருக்கு. பயம் இருக்கணும் நீ, அது நல்லதுதான். நம்ம எல்லாரையும் இங்க கூட்டு வந்து வச்சுட்டா நம்ம பிளான் படி எதுவும் நடக்காதுன்னு நினைச்சுக்கிருக்காங்க இவங்க. ஆனா அது மீறி நம்ம நடத்தி காட்டணும். நடத்தி காட்டுவோம் சக்தி.
நான் அவங்க கிட்ட பேசி கோஆர்டினேட் பண்ணிட்டு தான் இருக்கேன். இந்த கல்யாணம் ஈஸ்வரி அக்கா விருப்பப்படி தான் நடக்கும். இன்னொரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன். தர்ஷன் இப்படி டல்லா இருக்கிறதுக்கு காரணம் அந்த அறிவுக்கரசி தான். ஏன் சாப்பாடுல ஏதோ மருந்து கலந்து கொடுத்துருக்காவ. அடி. அக்கா சொல்லுச்சு, அதனாலதான் சக்தி உடனே உன்னை வர சொன்னோம். உங்களுக்கு அவ்வளவு சந்தேகம் அவனுக்கு மேலுக்கு முடியாமலாம் இல்லன்னு. இரு, அக்கா நான் வரேன். எங்க போறீங்க? என்ன சங்கி, என்ன அவ என்ன பண்ணி வச்சிருக்கா? அவளை வெட்டிட்டு வர இருக்கா? இருங்க. இப்பதான் நமக்கு தெரிஞ்சிருச்சுல, நம்ம பாத்துக்கலாம். இப்போதைக்கு இந்த கல்யாணம் நடக்கணும்.